எங்க வீட்டுக்காரி சொன்னா நீ கூத்தாடுல போதும், நீ காய்ச்சி சம்பாரிச்சுட்டு வந்தா ஒரு காசு கூட வீட்டுல நிக்க மாட்டேங்குது, அதனால அம்மாவாசை நாள் கண்டா நான் விரதம் பிடிக்கிறேன், எங்க அப்பா போய் சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட என் பொண்டாட்டி சொல்ல. நான் என்ன பண்ணனே, என் பொண்டாட்டி என்னன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அம்மாவாசை விரதம் பிடிக்கிறேன், அமாவாசை விரதம் பிடிக்கணும்னு சொல்லு, என் கூட்டாரு விரதமா பத்தியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்ல. நான் என்ன பண்ணனே, அமாவாசை விரதம் பிடிக்கிறேன், அமாவாசை விரதம் பிடிக்கிறேன் இப்படி சொல்லிட்டு நான் போவேன். போன உடனே கிளவி கடை வந்துச்சுடா. மங்களூர் கணேசா பீடியை பார்த்த உடனே எனக்கு நடப்பு இப்படி திரும்பிச்சு. பீடியை வாங்கி 2 இழுப்பு இழுத்த பாரு, பொண்டாட்டி சொன்னத்தை விட்டு அடிச்சு விட்டுடா. அம்மாவாச்சி திரடனை பிடிக்கிறத விட்டுட்டு, அம்மாவாச்சி விரதம் பிடிக்கிறத விட்டுட்டு, அம்மாவாச்சி திரடனை முடி, அம்மாவாச்சி திரடனை பிடிக்கிறேன் இப்படி எடுத்துக்கிட்டு நானு. டேய் நல்லா நைட்டு 12 மணி ஆயிடுச்சுடா. அந்த ஊர்லயே பொறுக்கி யாரு அம்மாவாச்சி திரட உடனே கூப்பிட்டேன் தம்பிக்கவா அப்படின்னா உடனே நான் நம்பி போனேன். போன உடனே ஏடா சொல்லணும் அம்மாவாச்சி திரடனை முடிக்கிறது. ஏன்டா 10 வருஷமா யாருக்கு நீ சிக்காத நாடு வந்து திருடிட்டு என்ன காட்டி குடிக்கிறியா அப்படி நல்லா அல்லா இல்லையா அல்லா இல்லையா நல்ல 4 ஊடி விட்டான்டா. அப்ப எப்படிதானா வந்து எப்படிதானா சொல்லிட்டு போட்டுனா அவனை கேட்க, சிக்காத போட்டு போ சிக்காத போட்டு போன்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு அவன் சொல்ல. நானும் அவன் பேச்ச கேட்டு சிக்காத போட்டு போ சிக்காத போட்டு போன்னு நான் சொல்லிட்டு போவேன். டேய் அந்த நேரம் பார்த்து காத்தாட இருந்து பொழுதா விட்டு காடைக்கு மணி உட்பாட விட்டு வச்சிருந்தாங்களே, டே ஒரு காடை கூட சிக்கலடா. நானும் வந்து சிக்காத போட்டு நான் சொல்ல. அவங்க 2 பேரும் என்ன கூப்பிட என்னடா கண்டுட்டு சொன்னா அவங்க கேட்க, நான் சிக்காத போட்டு நான் சொல்ல. டேய் வலைய புடிங்கிட்டு வந்து இதுக்குனாங்க பாரு 4 இதுக்கு அல்ல பழம்லாம் கலஞ்சி போச்சுடா. டே அவங்க என்ன சொல்றாங்க அப்ப நான் கேட்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்க நான் கேக்குறேன் அப்ப என்ன தானா சொல்லட்டா அப்படின்னு நான் கேட்க. அவங்க சொன்னாங்க காரை பிடிக்காத இருக்கிறமில்ல நல்லா பிடிக்கட்டுன்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு அவங்க சொல்ல. அவன் பேச்ச கேட்டு நான் சொல்லிட்டு போவேன். எப்படி நல்லா பிடிக்கிட்டு போ நல்லா பிடிக்கிட்டு போடு நான் சொல்லிக்கிட்டு போவேன். டே ஊரே பிடிச்சுக்கிட்டு எரியுதுரா ஊடு போறான். கரெக்டா அல்லா குண்டால தூக்கிட்டு ஊட்ட அமைக்கிறதுக்கு எல்லாம் போவேன். நான் இப்படி சொல்லிட்டு போவேன், நல்லா அமைச்சு போயிருந்தேன். டே குண்டா சட்டிலாம் போட்டுட்டு வந்து அவங்க 4 பொத்துனாங்க. வாங்கிட்டு அழுதுகிட்டே நானும் போனேன். அப்ப நான் என்னத்தாங்க சொல்லட்டும் நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சொன்னாங்க, சுத்தமா அமைஞ்சு போகணும் அவங்க சொல்ல. இப்படி சொல்லிட்டு போனான்னு நானும் நம்பி சொல்லிட்டு போனேன்டா, சுத்தமா அமைஞ்சு போகணும். டேய் இதே மாதிரி பெரிய நோம்பிடா. அந்த நோம்பிக்கு வந்து 10 வருஷமா பிள்ளை இல்லாம என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரே ஒரு பொட்டை பிள்ளை தான். அந்த பொட்டை பிள்ளைக்கு சுத்தமா கண்ணும் தெரியல, பிறந்தது ஒன்னே அதுக்கு கண்ணு தெரியல. நானும் சுத்தமா அமைஞ்சு போகட்டும் இப்படி சொல்ல. டேய் எதை கூப்பிட்டாங்கடா பொங்கச்சோறு தான் கொடுக்குறாங்கன்னு நினைச்சு நானும் போவேன். ஏன் கரண்டி எத்த சொல்றோம் ஏடா கண்ணு சொன்னு கூப்பிட்டாங்க. சுத்தமா கோபனம் போயிடுதோம் சுத்தமா அமைச்சு போட்டு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க நானும் போனேன். அதை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனேன்டாட்டு என்ன அவங்க சொல்லி அனுப்பி விட்டாங்க. நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு போனா உன் வாய்க்காரத்துக்கு பலிக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்ல. நானும் நல்லா தெரியுட்டு போவேன். சந்தைக்கு போயிட்டு ஆத்த காட்டி நான் என்ன பண்ணேன், தங்கச்சிக்கு வந்து சந்தை போட்டா கொடுக்கறதுக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நானும் போனேன்டான். டேய் ஆத்த தாண்டி போகும்போதெல்லாம் சேலை இப்படி தூக்கி பிடிச்சிருக்காங்க. நானும் கண்டேன்னு நல்லா தெரியிட்டு போறதா அப்படியே நேக்கா கூப்பிட்டாங்க பாரு 3 பேரும். வீட்டுக்கு வாங்கின விளக்கு பார்த்தா பின்னி விட்டாங்க. வீட்டை வாங்கிட்டு சிஏறி போட்டாண்டு வீட்டை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போன எங்க மாமியோட்டு ஊடு வந்துருச்சு. எங்க மாமியா என்ன பண்ணனா சீலை சாக்கிட்டு அவங்க எல்லாம் கழட்டி போட்டுட்டு தண்ணி வந்த புறக்காலிக்கு போனோம். டேய் இங்க தானா சமாச்சாரமே இருக்குது.
எங்க மாமியா போன உடனே நான் போன உடனே அத்தான்னு நான் கூப்பிட எங்க மாமியா மருமகனை பார்த்துட்டு அப்படியே சீலை தாக்கிச்சலாம் விட்டுட்டு அப்படியே அம்மனத்தோட ஒடியாந்துட்டானா. ஒடியாந்த உடனே ஏய் குதிரை கட்டி மேல குளக்கையில வச்சிருக்கிறான் நெல்லு அப்படியே மருமகனை கண்ணு இதை புடிடா அப்படின்னு சொல்லிட்டு பழவுல ஒரு அடி வச்சுக்கிட்டானா. தோட்டத்து மேல ஒரு அடி வச்சுக்கிட்டான். அடியில பார்த்தாக்கா அப்படியே காவேரி ஆடி போன மாதிரி கிடக்குறான். அதான் ஓவர் சவுண்டு.